ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 19. இடம் பார்க்கடல். என்ன சுவாமி இது? இந்த பெண் நம் பக்தருடன் துணைக்குத்தானே வந்திருக்கிறாள். அவள் மீது ஏன் பிரச்சனையை திணிக்கிறீர்கள் சுவாமி? பாவம் அல்லவா அவள்? தேவி, காரணம் இன்றி எந்த செயலும் நடக்காது என்று உனக்கு தெரியாதா? அவளுடைய கர்ம வினைப்படி அவள் இதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் அவளுக்கு அமையப்போகும் திருமண வாழ்க்கை நன்கு இருக்கும். புரிந்துகொள் தேவி. அந்த அரக்கன் பார்ப்பதற்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறான் சுவாமி. மலைக்கு அருகில் நின்று வேடிக்கை பார்க்கும் சிறு குழந்தை போல் இருக்கிறாள் அப்பெண். அவள் எப்படி அவனை வெல்வாள்? பதறாதே தேவி. அவள் உன் அஷ்டலட்சுமி அவதாரத்தில் ஒன்றான தைரியலட்சுமியின் அருளால் பிறந்தவள் என்பதை மறந்துவிட்டாயா? அவள் தன் தைரியத்தின் துணையோடும் தன் பேச்சின் சாதுரியத்தோடும் அவனை வெல்வாள் தேவி. நீ கலக்கம் கொள்ளாதே. அவளுக்கு இந்த சவாலில் ஒன்றும் நேராதல்லவா சுவாமி? ஒன்றும் நேராது தேவி. அந்த அரக்கனை வீழ்த்த நம் பக்தன் கரையில் காத்திருக்கிறான் அல்லவா? அவனுக்கு உதவி புரியும் வகையில் அந்த அரக்கனை கரையில் சேர்ப்பதற்கு இவள் துணை புரிவாள். அந்த அரக்கனை அழிப்பதற்கு இந்த பெண் துணை போக வேண்டும் என்பது விதி. அதன்படிதான் நடக்கிறது. எல்லாம் நல்லதே நடக்கும் தேவி. அதை ஆமோதித்து தலையசைத்தார் லக்ஷ்மி தேவி. அந்த அரக்கனுடைய தோற்றத்தையும் கர்ஜனையையும் பார்த்த நேத்ரா கொஞ்சம் கலங்கி போய் நின்றிருந்தாள். இவன் என்ன இப்படி இவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்கான்? அச்சச்சோ, தெரியாமல் வந்துட்டோமோ? ஏய் பெண்ணே, நீ யார்? இங்கு எப்படி வந்தாய்? வழி தவறி வந்துவிட்டேன். ஓ, பார்த்தால் அழகு சிலை போல் இருக்கிறாய். உன் அழகு என்னை ஏதேதோ செய்கிறதே. என்னை எதுவும் செய்து விடாதீர்கள். தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் தட்டாமல் செய்கிறேன். உன் அழகுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். என் ஆசைக்கு நீ அடிபணிந்தால் நீ உயிருடன் இருப்பாய். இல்லையேல் இங்கிருந்து நீ உயிருடன் செல்லவே முடியாது. உன்னை இங்கே கட்டி போட்டு விடுவேன். காலம் முழுவதும் வலியால் துடித்து வேதனைப்பட வேண்டியதுதான். என்ன சொல்கிறாய் பெண்ணே? தாங்கள் சொல்வது போல் நடந்து கொள்கிறேன். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். எனக்கும் தங்களை மிகவும் பிடித்துவிட்டது. தங்களின் மலை போன்ற உருவமும் சிங்கம் போன்ற தங்கள் கர்ஜனையும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது. மணந்தால் தங்களை போன்ற ஒரு வீரரைத்தான் மணக்க வேண்டும் என்கிற என் கனவு பலிக்கப் போகிறது என்பது தங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்துள்ளது. வார்த்தையில் ஜாலம் செய்தாள் நேத்ரா. அதில் அவன் மயங்கியும் விட்டான் என்பதை அடுத்து அவன் பேசியதிலேயே தெரிந்துவிட்டது நேத்ராவுக்கு. ஆஹா, கேட்கவே அருமையாக உள்ளதே. உன் குரல் தேனிசையாக இனிக்கிறது. உன் அழகு என்னை கிறக்கம் கொள்ள செய்கிறது பெண்ணே. என் கைகள் உன்னை அணைக்க துடிக்கிறது. அவளை பார்த்து சிரிப்பதாக எண்ணி இழித்தான். ஐயோ கர்மம், இவனை யார் இப்போ சிரிக்க சொல்லி கேட்டா? பார்க்க முடியலை. அவனுடைய இழிப்புக்கு பதிலாக இவளும் வேறு வழியின்றி முகத்தில் வலிய வெட்கத்தை வரவழைத்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள் நாணத்துடன். அவளுடைய வெட்கத்தை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ஓ, நாணமா? பலே பலே. போங்கள் நாதா, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆஹாஹா, வெட்கம்? உன் வெட்கத்தை நான் துடைக்கிறேன். வா பெண்ணே, என் அருகில் வா. என் மடி மீது ஏற அமர்ந்து கொள். இப்போதே நம் ஆசையை தீர்த்து கொள்வோம். எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு ஆசை. தாங்கள் அதை நிறைவேற்றுவீர்களா நாதா? என் ஆசையை என் அன்பானவராகிய தங்களிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறுவது? என்ன ஆசை அது? உடனே சொல், அதை நிறைவேற்றுகிறேன். நான் இங்கு வரும்போது கடல் நீரின் மேல் ஒரு அழகான சிகப்பு ரோஜாவை பார்த்தேன் நாதா. நான் அதன் அழகில் மயங்கிவிட்டேன். எனக்கு அது வேண்டும். ஆசையாக உள்ளது. கொண்டு வந்து தருவீர்களா? அதை கொண்டு வந்து தங்கள் கையாலேயே என் தலையில் சூட வேண்டும் நாதா. அதுதான் எனது விருப்பம். அதன் பிறகு நான் தங்கள் மடி மீது அமர்ந்து கொள்கிறேன் எனது ஆசை நாதனே. வாரே வா, அவ்வளவுதானே? இதோ இப்போதே சென்று கொண்டு வருகிறேன் அந்த ரோஜா பூவை.
உன் தலையில் அந்த மலரை சூடிவிட்டு பிறகு உன் ஆசை முத்தத்தை பெற்றுக்கொள்கிறேன். தயாராக இரு என் ஆசை நாயகியே, வருகிறேன். அங்கிருந்து கிளம்பினான் அரக்கன். நேத்ராவுக்கு அப்பாடா என்று இருந்தது. இப்போ ராம் அவனோட வேலையை கரெக்டாக செய்யணுமே என்று அவளுக்கு கவலையாக இருந்தது. நேத்ராவின் பேச்சால் மயங்கிய அந்த அரக்கன் வேகமாக கடலுக்கு மேலே நீந்திச் செல்ல ஆரம்பித்தான். கடல் நீரின் மேற்புறத்தில் வந்ததும் நேத்ரா கேட்ட சிகப்பு ரோஜாவை தேடி தலையை திருப்பி சுற்றும் முற்றும் பார்த்தான். சிகப்பு ரோஜாவே, நீ எங்கிருக்கிறாய்? எங்கிருந்தாலும் உன்னை இன்று விடப்போவதாக இல்லை. உன்னை பறித்து கொண்டு போய் என் காதலியின் தலையில் சூட்ட வேண்டும். அவள் அதில் மிகவும் மகிழ்ந்து அவளையே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். நான் அவள் அழகை அள்ளி பருக வேண்டும். சீக்கிரம் என் கண்ணெதிரே வா, தாமதிக்காதே. நெடுநேரமாக கரையில் நின்று கொண்டு அந்த அரக்கன் எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ராம் அவனுடைய தலை தெரிந்ததும் தன் கையில் இருந்த கயிற்றை அவன் மீது வீசுவதற்கு தயாராய் காத்திருந்தான். அரக்கன் சுற்றிலும் ரோஜாப்பூவை தேடிக்கொண்டிருக்க ராம் இருக்கும் திசையில் இருந்து எதிர்ப்புறமாக திரும்பினான். இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த ராம் உடனே அந்த கயிற்றை அவனை நோக்கி வீசினான். கயிற்றின் முடிச்சு மிகச் சரியாக அவன் மேல் விழுந்தது. உடனே அவன் திமிரிய திமிரலில் அந்த முடிச்சு வேகமாக அவனுடைய இடுப்பை சுற்றி கொண்டது. உடனே சற்றும் தாமதிக்காமல் தன் பலத்தை முழுவதுமாக திரட்டி மூச்சை பிடித்து கொண்டு இழுத்தான். ராம் இழுத்த அந்த ஒரே இழுப்பில் அந்த அரக்கன் கரையில் வந்து விழுந்தான். இடம் பார்க்கடல். லக்ஷ்மி தேவியார் சந்தோஷ மிகுதியில் கைத்தட்டி கொண்டிருந்தார். என்ன தேவி, மிகவும் குஷியாக இருக்கிறாயே. நீ இந்தளவு சந்தோஷப்பட காரணமாக இருப்பது என்னவென்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா தேவி? கண்டிப்பாக சுவாமி. என் சந்தோஷத்தை தங்களிடம் கூறாமல் வேறு யாரிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்? பூலகத்தில் நடப்பதை கவனித்தீர்களா? சொல் தேவி, என்ன நடந்தது? தாங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தால் நம் பக்தனின் வீரச் செயலால் நிச்சயமாக பெருமை கொண்டிருப்பீர்கள். பெருமை கொள்ளும் அளவிற்கு நம் பக்தன் அப்படி என்ன செய்தான் தேவி? என் மகிழ்ச்சிக்கு காரணம் நம் பக்தன் ராம் மட்டும் அல்ல சுவாமி, அவனுடன் வந்த அந்த பெண்ணும் தான். அவளின் செயலையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். அவள் தன் மாயாஜால பேச்சினால் அந்த அரக்கனின் கடல் நீரின் மேல் வருமாறு செய்தாள். அவனை கண்ட மாத்திரத்தில் நம் பக்தனும் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் அவன் மேல் கயிற்றை போட்டு இழுத்து விட்டான். ஒரே இழுப்பில் கரையில் வந்து விழுந்தான் அந்த அரக்கன். நிஜமாகவே இது சாகச செயல்தான் தேவி. இருவரையும் பார்த்தால் பெருமையாகத்தான் இருக்கிறது. நீ கூறியது சரிதான் தேவி. ஒரு வகையில் தங்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சுவாமி. ஏன் தேவி அப்படி கூறுகிறாய்? நீ ஏன் எனக்கு நன்றி கூற வேண்டும்? தாங்கள் இந்த பரீட்சையை வைத்ததால் தான் நம் பக்தனின் பெருமையை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல பிரபோ, அவனுக்கு கூட தன்னால் இந்தளவு சாகசத்தை செய்ய முடியும் என்பதும் தன் திறமையை புரிந்து கொள்ளவும் அவனுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமைந்துவிட்டது சுவாமி. அதனால்தான் அப்படி கூறினேன். ஆம் தேவி, நீ கூறுவது உண்மைதான். பொதுவாகவே மனிதர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்துவிட்டால் இப்படி நாம் கஷ்டப்படுவதற்கு நாம் என்ன பாவம் செய்தோம் என்று தான் யோசிக்கிறார்களே தவிர அந்த துன்பத்தால் அவர்கள் எந்த அளவுக்கு பக்குவப்படுகிறார்கள், அதிலிருந்து எவ்வளவு அனுபவத்தை பெறுகிறார்கள், எத்தனை பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அத்துடன் தங்களை பற்றி தாங்களே புரிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. சொல்லப்போனால் அவர்கள் அதற்கெல்லாம் எனக்கு நன்றிதான் கூற வேண்டும். ஆனால் அவர்கள் என்னை திட்டத்தான் செய்கிறார்கள். என்ன செய்வது, எல்லாம் என் விதி. அலுப்புடனும் சங்கடத்துடனும் கூறினார் நாராயணர். இல்லை சுவாமி, வருத்தம் கொள்ள வேண்டாம். புரிந்து கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் பிரபோ. விடுங்கள் சுவாமி. ஆம் தேவி, நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டால் சரிதான். அத்தியாயம் 20. அந்த அரக்கனை கடலில் இருந்து கரையில் இழுத்து போட்ட ராம் அடுத்து ஒரு நொடியும் தாமதிக்காமல் விழுந்தவனை எழுந்து நிற்கக்கூட நேரம் தராமல் உடனே அவனை கைகளால் பலம் கொண்டு அடித்து காலால் உதைக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே தண்ணீரில் இருந்து வெளியே வந்ததில் பலத்தை எல்லாம் இழந்திருந்த அரக்கன் ராம் மொத்திய மொத்தில் மேலும் துவண்டான். 2 அடி முடிந்து 3வது அடியிலேயே அவன் தலை சாய்ந்தது. அதே நேரத்தில் கடலில் இருந்த மச்சக்கண்ணியின் உடலில் சுற்றியிருந்த கயிறு பட்டென்று தெரித்து முடிச்சு அவிழ்ந்தது. அவளுடைய காயங்கள் எல்லாம் மாயமாக மறைந்தது.
அந்த அரக்கனின் மாளிகையும் இடிந்து சின்னா பின்னம் ஆகியது. அரக்கன் இறந்து விட்டான் என்பதை நேத்ராவும் அந்த கடல்கன்னியும் புரிந்து கொண்டனர். இருவரும் அந்த பாறைக்கு அருகில் வந்து ராமின் வருகைக்காக காத்திருக்க துவங்கினர். ராம் அரக்கனின் அருகில் உடனே சென்று பார்க்காமல் சிறிது நேரம் கழித்து அவனுடைய மூக்கருகில் கையை வைத்து மூச்சு வருகிறதா என்று சோதித்தான். இல்லை, அந்த கொடுமைக்கார அரக்கனின் மூச்சு நின்று போயிருந்தது. அவனை அழிக்க தாங்கள் மேற்கொண்ட செயலில் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் மீண்டும் கடலுக்கு செல்ல எத்தனித்தான். பிறகு நினைவு வந்து அரக்கனின் இடுப்பில் இருந்த கயிற்றை எடுத்து கொண்டான். மலை மீது ஏறுவதற்கு தேவைப்படுமே, அதனால் அதை எடுத்து தன் பையில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். கடலுக்குள் குதித்து நேத்ராவும் அந்த கடல்கன்னியும் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து நீந்திச் சென்றான். வெகு நேரம் நீந்திய பிறகு அவர்கள் இருவரும் கண்ணில் பட்டனர். முகமெல்லாம் சிரிப்புடன் சந்தோஷமாக இருந்தார்கள். என்ன ராம், வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆமாம் நேத்ரா, எல்லாம் சரியா நாம் நினச்ச மாதிரி நடக்கணுமேன்னு பயந்துட்டு இருந்தேன். கடவுள் அருளால் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. பிறகு கடல்கன்னியை பார்த்து கூறினான். பெண்ணே, உன்னை அந்த அரக்கனின் பிடியில் இருந்து காப்பாற்றியதில் மிகவும் மகிழ்ச்சி. உன் வலியின் வேதனையில் இருந்து உன்னை விடுவித்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அவனை தந்திரமாகத்தான் அழிக்க வேண்டும் என்று அந்த உபாயத்தையும் தெரிந்து கொண்டு நீ எங்களுக்கு கூறியதால் தான் எங்களால் இதை செய்ய முடிந்தது. இனி நீ பத்திரமாக உன் குடும்பத்தினருடன் போய் சேர்ந்து சந்தோஷமாக இரு பெண்ணே. தங்கள் இருவருக்கும் நான் நன்றி கூற மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். அந்த கடவுள்தான் தங்களை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். தாங்கள் வரவில்லை என்றால் நான் இன்னும் எத்தனை காலம் இந்த வலியிலும் வேதனையிலும் துடித்து கொண்டிருந்திருப்பேன் என்று தெரியவில்லை. தங்களால் நான் இன்று என் குடும்பத்தினருடன் ஒன்று சேரப்போகிறேன். என் சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது. அதற்கு நான் தாங்கள் இருவருக்கும் நன்றி கடன் பட்டுள்ளேன். தாங்கள் இனியும் மேற்கொண்டு செல்லும் பயணத்தில் ஏதாவது ஆபத்து நேர்ந்து என் துணை தேவைப்பட்டால் தாங்கள் என்னை மனதில் நினைத்து கொண்டாலே போதும். நான் எங்கிருந்தாலும் தங்களை காப்பாற்ற அந்நேரமே ஓடோடி வருவேன். மிக்க நன்றி பெண்ணே, நாங்கள் வருகிறோம். நேத்ரா அவளை அணைத்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். இருவரும் விடை பெற்று அங்கிருந்து கிளம்பினர். மீண்டும் நீந்த ஆரம்பித்தனர். அங்கிருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நீந்திய பிறகு இருவரும் ஒரு இடத்தில் நின்று சிறிது இளைப்பாறலாம் என்று நின்றனர். ஹே, அங்கே பாரு! தூரத்தில் ஒரு இடத்தை சுட்டி காட்டினான் ராம். அவன் காட்டிய திசையை பார்த்தாள் நேத்ரா. அங்கு ஒரு பூந்தோட்டம் காட்சியளித்தது. பச்சை பசேல் என்கிற புல்வெளி, பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்கள் என்று பார்ப்பதற்கே மிக ரம்மியமாக இருந்தது அந்த இடம். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், அநேகமாக அங்கே தான் நாம் தேடிட்டு வந்த அடுத்த மூலிகை இருக்கும்னு நினைக்கிறேன் நேத்ரா. ஆமாடா, இருக்கலாம். அங்கே போகலாமா? ஆமாம், வா போகலாம். இருவரும் அந்த இடத்தை நோக்கி விரைந்தனர். அங்கு சென்று அடைந்ததும் அதன் அழகைக் கண்டு அதிலேயே சிறிது நேரம் மெய்மறந்து போயினர் ராமும் நேத்ராவும். அந்த ஓமவல்லி மூலிகை எடுக்கிறப்ப ஓன்னு அடையாளம் இருந்துச்சு அங்கே. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா ராம்? ஆமாம் நேத்ரா, அந்த பெரியவர் அப்படித்தானே சொன்னார். ஒருவேளை எல்லா மூலிகைக்கும் அந்த பேரோட ஃபஸ்ட் எழுத்து தான் அடையாளமாக இருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம்டா. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஒரு அடையாளம் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் தேட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லைல்ல? ஆமாராம், கரெக்டு தான்டா நீ சொல்கிறது. அப்படின்னா ஓமவள்ளிக்கு அப்புறம் நொச்சின்னு இருந்துச்சு. நோன்ற எழுத்து இருக்கும். அதுதான் நாம் இப்போ தேடணும். சூப்பர்டா. பேசிக்கொண்டே இருவரும் தேட ஆரம்பித்தனர். சுற்றிலும் எங்கும் ஒரே போல் இருக்க அவர்கள் கண்களுக்கு அங்கு எந்த இடத்திலும் வித்தியாசம் சிறிதும் தென்படவில்லை. என்ன ராம், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. நோ என்ற லெட்டர் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. உடனே எப்படி கிடைக்கும்? இன்னும் நல்லா தேடுவோம், கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஆங்கிளில் பார்க்காம எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கணும். சட்டுன்னு தட்டுப்படும். அவசரப்படாமல் இரு. மீண்டும் தேடத் தொடங்கினர். திடீரென ஒரு இடத்தில் நின்று கொண்டு கத்தினான் ராம். நேத்ரா, இங்கே வா, இங்கே பாரு. அவளும் ஆர்வத்துடன் அவன் அருகில் சென்று பார்த்தாள். போடா, எனக்கு ஒன்றும் எந்த வித்தியாசமும் தெரியலை. நீ அப்படி நின்று பார்த்தா எதுவும் தெரியாது. இங்கே இந்த ஆங்கிளில் வந்து பாரு. அவளை தான் நின்றிருந்த பக்கமாக அழைத்தான். நேத்ராவும் வந்தாள். இந்தா இங்கே நேராக பார்க்காம கிராஸாக இந்த பாயிண்டில் நின்று பாரு. நோ என்ற எழுத்து இருக்குது.
அவன் கூறியபடியே அந்த இடத்தை நேராக பார்க்காமல் முக்கோணமாக வரும் இடத்தில் நின்று பார்த்தாள். வாவ் ராம், ஆமாடா, இட்ஸ் தட். அதெப்படி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதே. என்ன ஆனாலும் நீ என்னை விட கொஞ்சம் ஷார்ப் தாண்டா, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி சரி, வேலையை பார்ப்போம். நோ என்கிற எழுத்தின் வடிவில் இருந்த நொச்சி என்கிற அந்த மூலிகையை அந்த இடத்திலிருந்து பறித்து எடுத்து தான் கொண்டு வந்திருந்த இன்னொரு சிறிய பையில் வைத்து கொண்டான் ராம். குட் பாய், கீப் இட் அப் என்று அவனுடைய முதுகில் தட்டினாள் நேத்ரா. நம்ம தேடி வந்த 7 மூலிகையில் 2வது மூலிகை எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எஸ், இன்னும் நாம் தேட வேண்டியது 5 மட்டும்தான். சீதாவை சரி பண்ணுறதுக்கான அந்த இலக்கை நாம் பக்கத்தில் நெருங்கிட்டுருக்கோன்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேத்ரா. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னே தெரியலை. ஃபோனும் இங்கேருந்து பேச முடியாது, டவர் இருக்காது. நோ ஒரீஸ் ராம், இந்த 2 மூலிகையும் எடுத்த மாதிரி மிச்சம் இருக்கிற 5ஐயும் சீக்கிரமாக எடுக்க முடியும்டா நம்மால். சீக்கிரமாக எடுத்துட்டு சீக்கிரமாக சீதா கிட்ட போயிடலாம், சரியா? பிறகு இருவரும் நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்தனர். அடுத்த மூலிகையை நாம் மலை மேலே ஏறி எடுக்கணும். ஸோ மலையில் ஏறுறதுக்கு நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். அதனால் இன்றைக்கி எங்கேயாவது இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக போகலாம். என்ன ஓகேயா? ஓகேடா, அப்படியே செய்யலாம். அங்கு ஒரு மரத்தடியில் உட்கார்வதற்கும் படுப்பதற்கும் வசதியாக திட்டு போன்று இருக்கவே அங்கே இருவரும் இரு பக்கமாக படுத்து கொண்டனர். மறுநாள் காலையில் புத்துணர்ச்சியுடன் வரைபடத்தில் கூறியிருந்தபடி வடக்கு திசையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். மலை இருக்கும் இடத்திற்கு வந்தடையவே அவர்கள் 2 நாட்கள் நடைப்பயணம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்னும் அந்த மலை கண்ணுக்கு தட்டுப்படவில்லையே. ஒருவேளை வழி தவறி வேறு பக்கமாக வந்துவிட்டோமோ என்று இருவருக்கும் சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு வழியாக மலையை பார்த்த பிறகுதான் அவர்களுக்கு அப்பாடா என்று இருந்தது. தாங்கள் கொண்டு வந்த கயிற்றை மேலே எறிந்தனர். முதலில் எந்த பிடிமானமும் கிடைக்காமல் கடைசியாக ஒரு மரத்தில் மாட்டிக்கொண்டது. இருவரும் ஆளுக்கொரு கயிற்றை வைத்து அதை பிடித்து கொண்டு மலையில் ஏறத் துவங்கினர். மலையின் இடையிடையே பாறைகள் உட்கார்வதற்கு வசதியாக இருந்ததால் நடுவில் அவ்வப்போது அங்கு அமர்ந்து சிறிது இளைப்பாரி கொண்டனர். மலையின் மேல் பகுதி வருவதற்கு இன்னும் சிறிது தூரமே இருக்கும் போது திடீரென நேத்ரா ராமை தடுத்து நிறுத்தினாள். ராம், இரு, கொஞ்சம் நில்லு. என்னடி, என்னாச்சு? டயர்டாக இருக்கா? இல்லை, மேலே இருந்து இப்போ யாரோ எட்டி பார்த்தாங்க. அது உன் பிரம்மையாக இருக்கும் நேத்ரா. அங்கே இருந்து நம்மளை யார் எட்டி பார்க்குறது? அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் பார்த்தேன் ராம், இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவள் பேசி கொண்டிருக்கும் போதே ராமுக்கும் யாரோ எட்டி பார்ப்பது போல் தோன்றவே சட்டென்று தலையை தூக்கி பார்த்தான். அங்கு ஒரு சிங்கம் கம்பீரத்துடன் இவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தது. எப்போது இவர்கள் மேலே வருவார்கள், எப்போது இவர்கள் மேல் பாயலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் கடித்து குதற தயாராக நின்றிருந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.